அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை இப்படியும் ஒரு கொடுமை நடக்குமா என்று கடந்த 6 ஆண்டுகளாக மக்கள் அதிர்ச்சிக்குள்ளாயின ஒரு வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பு குறித்து கரூர் தொகுதி மக்களவை தொகுதி எம்பி ஜோதிமணி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜோதிமணி எம்பி, இந்த தீர்ப்பு குறித்து முதல் கருத்து என்ன? இந்த தீர்ப்பு வரவேற்கக்கூடிய தீர்ப்பு, ஆறுதல் அளிக்கக்கூடிய தீர்ப்பு. ஒரு 6 ஆண்டு காலம் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பிறகு இந்த தீர்ப்பு கிடைக்கிறது என்றாலும், நீங்க அந்த கொடுமையான குற்றவாளிகள் 6 பேருக்கும் சாகும்படி ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு ஈஸியான பேட்டிலா இருந்திருக்காது. நீங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் சரி, அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. நீண்ட காலம் அவங்கள மிரட்டுறது, அவங்கள தொடர்ந்து தொந்தரவு பண்றது வருடக்கணக்கா நடந்திருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா கூட, இன்னொரு பக்கம் குற்றம் பாதுகாக்கிறதுக்காக அன்றைய அதிமுக அரசாங்கத்துடைய அரசியல் அழுத்தமும், அதிகாரிகளோட வர்க்கத்துடைய அழுத்தமும் விக்டிம்ஸ் மேல இருந்தது, சர்வைவர்ஸ் மேல இருந்ததை நம்ம பார்த்தோம். அதையெல்லாம் கடந்து அவங்க ஒரு பெரிய மன உறுதியோட, தைரியத்தோட அந்த பெண்களும் அவர்கள் குடும்பத்தினரும் நின்று இன்னைக்கு இந்த நீதியை போராடி பெற்றிருக்காங்க. நீதிமன்றங்களும் பெண்களை இந்த மாதிரியான கொடுமையான பாலியல் வன்கொடுமை வழக்குகள்ல கைவிடாதுங்கிறத ஒரு நல்ல தீர்ப்பு மூலம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பெண்களை என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அதுல இருந்து தப்பிச்சுக்கான்னு நினைக்கிற ஒரு குற்றவாளிகளுக்கு, அந்த மாதிரியான கும்பலுக்கு இது ஒரு முக்கியமான தீர்ப்புன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஜோதிமணி மேடம், இந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்த சம்பவம் தொடர்பாக ஒரு புகார் அளிக்கப்படுகிறது. ஆனால் அந்த புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே அதே பிப்ரவரி 24ஆம் தேதி தான் அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. அதன் பின்னர் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவதிலும் அது காவல்துறை, சிஐடி, அதன் பின் சிபிஐ என அந்த 3 தரப்பினரும் வெவ்வேறு நபர்களை கைது செய்திருக்கிறார்கள். இந்த பிரச்சனை அரசியல் ரீதியாகவும் இந்த பிரச்சனை பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதில் அந்த பெண்களின் புகார், முதல் கட்ட அந்த புகார் நடவடிக்கைகளில் அந்த ஒரு சுணக்கம் இருந்தது, இல்லைன்னா அதில் ஒரு அக்கறையின்மை இருந்தது, அலட்சிய போக்கு இருந்ததாக நீங்கள் நினைக்கிறீங்களா மேடம்? இல்ல, மிக நிச்சயமா. நீங்க அந்த வீடியோ வெளியில வர்றப்ப ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு இப்படியெல்லாம் நடக்குமா நேர்ல, நம்ம ஒரு கொடுமையான திரைப்படங்கள்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம ஊர்ல, நம்ம பக்கத்து ஊர்ல நம்ம பெண்களுக்கு நடந்திருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு நிலைகுலைஞ்சு போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. அந்த அதிர்ச்சியும் வேதனையும் இன்னைக்கூட நம்ம அதை நினைக்கிறப்ப நமக்கு ஒரு பெரிய துயரம் தான் நம்ம மனதுல இருக்கு. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கு உடனடியா குற்றவாளிகளை கைது செய்து அவர்களை நீதியின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தரதுக்கு பதிலா அந்த அதிமுக அரசாங்கம் குற்றவாளிகளை காப்பாற்றதான் முயற்சி பண்ணாங்க. நீங்க சொன்ன மாதிரி எஃப்ஐஆர் போடுறது இருந்து நிறைய டிலே இருந்தது. நான் முன்னையே குறிப்பிட்ட மாதிரி ஒரு பெரிய ஊடகவியலாளர் சந்திப்புல கோயம்புத்தூர்ல ஒரு காவல்துறை உயர் அதிகாரி பாதிக்கப்பட்ட புகார் கொடுத்த பெண்ணுடைய பேரை சொல்றதை நம்ம பார்த்தோம். அது சட்டத்திற்கு புறம்பானது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பாதிக்கப்பட்ட பெண்கள்லாம் புகார் கொடுத்தீங்கன்னா உங்களோட அடையாளங்களை நாங்க வெளியில் சொல்லுவோம், அதனால நீங்க புகார் கொடுக்காதீங்க அப்படின்னு ஒரு மறைமுகமா என்ன நேரடியாகவே விடப்பட்ட ஒரு மிரட்டல். அதையெல்லாம் கடந்துதான் இன்னைக்கு பல்வேறு, அந்த காலகட்டத்திலேயே நாங்கெல்லாம் பல்வேறு போராட்டங்களையும் நம்ம அதுக்காக நடத்தி இருக்கோம். அதற்கெல்லாம் அப்புறம் தான் இந்த வழக்கு நீங்க முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்யப்பட்டது. அதை எல்லாத்தையும் தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களும் அவர்களுடைய குடும்பமும் எவ்வளவு வேதனையை நீங்க அனுபவிச்சிருப்பாங்கன்னு நம்ம நினைச்சு பார்த்தாலே நடுங்குது. நீங்க இன்னைக்கு நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களதான் குற்றவாளி மாதிரி பேசுவாங்க. அதை எல்லாத்தையும் கடந்து ஒரு அரசியல் அழுத்தம், ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய அழுத்தம், காவல்துறையின் அழுத்தம் இருக்கிறப்ப ஒரு அப்பாவி பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையில இருந்திருப்பாங்க, அந்த காலகட்டத்தை அவங்க எப்படி கடந்து வந்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறப்ப ஒரு வேதனையும் ஒரு பெரிய கோபமும் தான் நமக்கு வருது. ஓகே ஜோதிமணி மேடம், இதுல இந்த பாபு, அருளானந்தம், ஹரன்பால் உள்ளிட்ட 3 பேர் அப்போது இந்த அதிமுக அவர்கள் நிர்வாகிகள் என்று அது கூறப்பட்டு அதன் பின்னர் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதனால் இந்த நடவடிக்கையில் எந்த விதமான சுணக்கமும் இல்லை என்று இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் இன்று அறிக்கை விடுத்திருக்கிறார். முதலமைச்சரின் அறிக்கைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்று இருதரப்பிலுமே இந்த அறிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் அந்த பொள்ளாச்சி போன்ற ஒரு சிறிய நகரத்தில் இந்த அளவுக்கு பெண்கள் மீதான ஒரு அத்துமீறல், அதாவது 8 பெண்கள் என்று குறிப்பிட்டாலும் பல பெண்கள் புகார் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த நிலையில்
இவ்வளவு செல்வாக்குடன் இந்த இது போன்ற ஒரு கொடூர செயலை செய்த பின்னரும் காவல்துறையினர் மற்றும் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றதில் சிபிஐ விசாரணைக்கு சென்ற பிறகுதான் பலர் அதில் சில முக்கிய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அந்த குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்படுகிறார்கள். இத்தனை கட்ட விசாரணை, இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் இதில் நீதி கிடைத்திருக்கிறது. இதுபோல் பல மாவட்டங்களில் பல பிரச்சனைகள் வந்து இங்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலும் ஏதாவது மறைக்கப்பட்ட நிகழ்வுகள், உண்மைகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேடம்? இல்ல, இந்த பொள்ளாச்சி வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே கேட்கிற மாதிரி இது ஆரம்பத்துல வந்து ரொம்ப வெளிப்படையா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கொடூரம் வந்து நம்ம பெண்களுக்கு நடந்திருக்கு, உடனடியா நம்ம வந்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்துவோம் அப்படிங்கிற அணுகுமுறை இல்ல. அதே மாதிரி நிறைய அரசியல் சார்ந்த காவல்துறை சார்ந்த அழுத்தங்கள் இருந்ததுனாலதான் பாதிக்கப்பட்ட நிறைய பெண்கள் வந்து புகார் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு சூழலும் இருக்கு. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னாலே வந்து அந்த வழக்கு வந்து நேர்மையாக அணுகப்படவில்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா கோர்ட் வந்து தரவா விசாரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 66 மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டிருக்குதுங்கிற மாதிரி தீர்ப்புல வருது. சோ அதனால வந்து யார் மேலாம் குற்றம் சாட்டப்பட்டதோ அவங்க மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுல இருந்து யாராவது ஆரம்ப கட்டத்திலேயே தப்பிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம சொல்லிட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன்.